வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற ஊரில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 42 பேர் இறந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 25 பேரும், சேலம் மருத்துவமனையில் 10 பேரும், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும் என இதுவரை மொத்தம் 42 பேர் இறந்துள்ளனர். மேலும் பலர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாளை காலைக்குள் இந்த எண்ணிக்கை 50 தாண்டவும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு மதுவிலக்கில் இருந்து வந்தது. அப்போது கள்ளச்சாராயம் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே இருந்து வந்தது. அதன் மூலம் கள்ளச்சாராய மரணங்களும் அவ்வப்போது நிகழ்ந்து வந்தது. இதை காரணம் காட்டித்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கு என்ற நிலையை மாற்றி முதலாக மதுவை கொண்டு வந்தார். அப்போது ராஜாஜி கொட்டும் மழையிலும் கோபாலபுரம் கருணாநிதி வீட்டிற்கு சென்று அரசு எடுத்திருக்கும் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டினார். ஆனால் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அப்போதைய திமுக அரசு மதுவை கொண்டு வந்தது. பிறகு ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதி மது கடைகளை மூடினார். ஆனால் அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆர் முதலில் கள்ளுக்கடைகளை திறந்தார். பிறகு மது கடைகளை தனியாருக்கு ஏலம் விட்டார். அது நல்ல வருமானத்தை தனியாருக்கு கொடுப்பதை அறிந்து பிறகு வந்த செல்வி ஜெயலலிதா அந்த கடைகளை அரசே ஏற்றி நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து டாஸ்மாக் என்னும் ஒரு கழகத்தை உருவாக்கி அரசே மதுவினை விற்பனை செய்ய தொடங்கியது. இதன் மூலம் அரசுக்கு பெரும் வருமானம் வர தொடங்கியதும் மதுவின் மூலம் வரும் வருமானம் அரசுக்கு அவமானம் என்பதை உணராத அரசுகள் தொடர்ந்து இலக்கு நிர்ணயித்து விற்க தொடங்கினார்கள். இதற்கிடையே மதுவின் விலையும் கணிசமாக ஏறத் தொடங்கியது. இதனால் பெருந்தொகை கொடுத்து வாங்கி குடிக்க முடியாதவர்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார்கள். மேலும் ஒரு காரணமாக நல்ல சாராயத்தை குடித்து சளிப்படைந்தவர்கள் சற்று அதிகம் போதை தரக்கூடிய கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பித்தார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மக்களுக்கு போதை தருவதற்காக மெத்தனால் மற்றும் எத்தனால் போன்றவற்றை கலக்க ஆரம்பித்தார்கள். கடந்த ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் இறந்தனர். அப்போது இறந்த ஒவ்வொருவருக்கும் அரசின் சார்பில் 10 லட்சம் வழங்கப்பட்டது. அது அப்போதே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. காமராஜர் காலத்தில் இது போன்ற கள்ளச்சாராய நிகழ்வு நடந்தபோது அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வந்தபோது காமராஜர் மறுத்துவிட்டார். கொழுத்து போய் குடித்து சாகுபவனுக்கு எதுக்கு இழப்பீடு கொடுக்கணும் என்றாராம். அதற்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை கண்காணித்து கட்டுப்படுத்தினாராம். இதுதான் ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டியது. அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும் போது இறந்தாலே 5 லட்சம் தானாம். ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் என்பது கள்ளச்சாராயத்தை ஊக்கப்படுத்தவே உதவும். கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 இழப்பீடம். சிலர் பாதிக்கப்பட்டவர்கள் இறப்பதே நல்லது, செத்தால் தான் 10 லட்சம் கிடைக்கும், அதை வைத்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை தேடலாம், இந்த ஆள் இருந்தால் இன்னும் குடிச்சு கொண்டேதான் இருப்பான் என்று சிலர் மனம் வெறுத்து கூறுவதாகவும் கூறப்படுகிறது. ஆக இந்த 10 லட்சம் இழப்பீடு என்பது குடிப்பவர்களை ஊக்கப்படுத்தவே உதவும். இதில் கொடுமையான வேடிக்கை என்னவென்றால், ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த இறந்தவர்களில் ஒரு கணவன் மனைவியும் அடக்கம். இதுவரை 3 பெண்கள் இந்த நிகழ்வில் இறந்துள்ளார்கள். ஆண்களை மட்டுமே ஆட்டி படைத்து வந்த இந்த போதைப் பொருள் இப்பொழுது பெண்களையும் ஆட்டி படைக்க தொடங்கியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு பள்ளிக்கூட மாணவிகள் குடிக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகின. பாலின பாகுபாடின்றி அனைவரும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்பதுதான் காலத்தின் கொடுமையாகும். ஒரு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது அந்த பகுதி காவல்துறைக்கு தெரியாமல் இருக்காது, எப்படியாவது தெரிந்திருக்கும். ஆனால் காவலர்களில் சிலர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர்களை கண்டுகொள்ளாமல் மாமூல் வாங்கி கொண்டு விடுவதால் தான் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. 2016ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த முறை மக்கள் கலைஞரை ஆட்சியில் அமர்த்தவில்லை. ஆனால் அதற்கு பிறகு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது தந்தையின் கனவான பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதே கலைஞருக்கு செய்யும் உண்மையான நன்றி கடனாகும். ஒரு கூட்டத்தில் இது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது, எங்க தாத்தா மதுவிலக்கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாரே,
அப்ப அவருக்கு ஓட்டு போட்டீங்களா என்று உதயநிதி திருப்பி கேள்வி கேட்டார். ஆனால் மக்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். மக்கள் நலன்தான் முக்கியம், கண்டிப்பாக முயற்சி செய்கிறோம் என்றுதான் கூறியிருக்க வேண்டும். மதுவை தாண்டி போதையும் தற்போது தமிழ்நாடு முழுவதும் பரவ தொடங்கியுள்ளது. போதை கலாச்சாரத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகும் அளவுக்கு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு உடந்தையாக இருந்த அரசியல்வாதிகளையும் கண்டறிந்து அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு அரசு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்து கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தி போதையில்லா மாநிலமாக மாற்றினால் மக்கள் அந்த தலைவரை தெய்வமாக வழிபடுவார்கள். கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்ததே கடைசியாக இருக்க வேண்டும். அதற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காமல் ஒவ்வொரு தலைவரும் மற்றும் மக்களும் தார்மீக பொறுப்பேற்று தங்களால் இயன்றதை செய்து மதுவை ஒழிப்போம், மரணத்தை தவிர்ப்போம். அதுவே நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை தரக்கூடியது.